வியூவர்ஸ், நம்ம இப்போ இந்த ஜிஎஸ்டி வீடியோவில் வந்துட்டு நம்ம ஜிஎஸ்டியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் இன்வாய்ஸ் டைப்ஸ் அண்ட் வந்துட்டு இவேபிள் அண்ட் வந்து இன்வாய்ஸ் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் நவ் ஸ்டார்ட் வித் வந்து ஜிஎஸ்டி இன்வாய்ஸில் இருக்கிற ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ். ஸோ இப்போ சப்ளையர் வந்து ஒரு டேக்ஸபிள் சப்ளை ஆஃப் வந்து கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்கன்னா தென் த சப்ளையர் வில் இஷ்யூ வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ டேக்ஸ் இன்வாய்ஸில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சப்ளையர் நேம், அட்ரஸ் அண்ட் வந்து அவங்களோட ஜிஎஸ்டிஎன் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேக்ஸ் இன்வாய்ஸோட நம்பர் இருக்கும். ஸோ இன் கேஸ் ஆஃப் இன்வாய்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா it should be a distinct serial number for a particular financial year. So ஒரு financial yearல two invoices cannot have the same invoice number. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணணும் வந்து அப்படின்னா ப்ராக்டிக்கலாக பிஸ்னஸஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு நியூ ஃபினான்ஷியல் இயர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தட் இஸ் 1st April 2026 அப்போ இருந்து அவங்க வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுற இன்வாய்ஸ்க்கு எல்லாமே 2026ன்றது நீங்கள் அந்த அவங்களோட இன்வாய்ஸ் நம்பரில் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இது மூலிமா உங்களுக்கு வந்து எந்த டூப்ளிகேட் இன்வாய்ஸ் நேம்ஸும் வந்து கிரியேட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பையர் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ இஃப் யுவர் recipient, that is the buyer is வந்து registered under GST னா அப்போ என்னது உங்களுக்கு வந்து பையருக்கு வந்து GSTIN நம்பர் வந்து இருக்கும். ஸோ வந்துட்டு அப்போ வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இஃப் த பையர் இஸ் வந்து அன்ரெஜிஸ்டர்டு, இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ சப்போஸ் நான் வந்து அமேசானில் ஏதாவது வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா தென் த சப்ளையர் வில் இஷ்யூ அ டாக்ஸ் இன்வாய்ஸ் டு மீ வித்தவுட் எனி GSTN பிகாஸ் ஐம் வந்து நாட் ரெஜிஸ்டர்ட் அண்டர் GST. இட் இஸ் அ B2C சேல். ஸோ வந்து என்னென்னா அதில் என்னோட நேம் அண்ட் வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த கான்செப்ட் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே நீங்கள் பார்த்துட்டு கூட இங்கே திரும்ப வரலாம். நெக்ஸ்ட் வந்து HSN சாக் கோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம சப்ளை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு இன் கேஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து HSN கோட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் சாக் வந்து 6 digit சர்வீசஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி, அப்புறம் வந்து டாக்ஸபிள் வேல்யூ எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்போ வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் வந்து சர்வீஸ் நீங்கள் சப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வித்தின் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் வந்து நீங்கள் டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும். அண்ட் இன் கேஸ் ஆஃப் வந்து யூஆர் சப்ளையர் ஆஃப் வந்து கூட்ஸ்னா நீங்கள் வந்து உங்கள் கூட்ஸை வந்து டெஸ்பேச் பண்ணுறதுக்கு வேர் ஹவுஸ்லேருந்து நீங்கள் வந்து லோட் பண்ணுவீங்கல்ல, அப்போ அந்த டைம் பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆஃப் ரிமூவல் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் ஏ வேர் ஹவுஸ் நீங்கள் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ வந்து பண்ணியிருக்கணும் வந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பையர் வந்து இஃப் இஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஜிஎஸ்டினா அப்போ என்னது ஹீ கேன் கிளைம் வந்து ஐடிசி. தட் இஸ் அ டேக்ஸ் பெய்டு பை த பையர் ஆன் வந்து ஆன் his purchases he can claim as வந்து ITC. ஸோ அந்த ITC வந்து கிளைம் பண்ணுறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் ஃபார் த பையர்ஸ் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூட் பை த சப்ளையர். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து so this is the most important document for the buyer to claim ITC. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் சப்ளை. ஸோ பில் ஆஃப் சப்ளை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையர் ஹாஸ் மேட் அ சப்ளை பட் வந்து இஸ் நாட் அலோட் டு சார்ஜ் எனி அவுட்புட் டேக்ஸ். தட் இஸ் உங்களோட அவுட்புட் ஜிஎஸ்டி வந்து 0% இருக்கும். ஸோ அந்த கேஸில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா the supplier has to issue வந்து பில் ஆஃப் சப்ளை. ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்தெந்த கேஸில் வந்து அப்ளிகபிள் ஆகும்னா இன் கேஸ் ஆஃப் எக்ஸம்டட் அண்ட் வந்து நில் ரேட்டட் சப்ளைஸ், ஏன்னா அவுட்புட் டேக்ஸ் வந்து 0%. ஸோ வந்து நோ அவுட்புட் டேக்ஸ் கலெக்டட். ஸோ அப்போ வந்து பில் ஆஃப் சப்ளை வந்து சப்ளையர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் ஆர் இன் கேஸ் இஃப் யூ ஆர் வந்து காம்போசிஷன் டீலர் தென் வந்து என்னது you have to issue வந்து bill of supply. ஓகேங்களா? பிகாஸ் நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீம் வந்து ஆப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தென் வந்து உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் வந்து யூ cannot collect GST from your customers. you have to pay GST out of your own pocket. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ் சப்ளையர் will issue வந்து bill of supply. ஸோ டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்துட்டு சப்ளை ப்ளஸ் வந்து டேக்ஸ் காம்பனன்ட் சார்ஜ்னா டேக்ஸ் இன்வாய்ஸ். bill of supply plus no tax na the supplier will issue வந்து bill of invoice. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் நோட். ஸோ டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் பார்த்தீங்கன்னா they are adjustments to the
the original invoice which has been issued earlier. இப்போ நான் வந்து டெபிட் நோட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சப்ளையர் வந்து சப்போஸ் April 1 2026 ஒரு சப்ளை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 1 lakh வந்து உங்களுக்கு வந்து taxable value, அது மேலே 18% GST சார்ஜ் பண்ணி 1,18,000 வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஆஃப்டர் 10 days suppose the price has increased அப்படின்னா then வந்து என்னது, the taxable value அந்த corresponding GST charged on that will also increase. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா the supplier will issue a debit note to the recipient. அதாவது the supplier will further debit the recipient's account in his books of accounts. அது so the supplier will issue a debit note. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் தட் இஸ் மேலே போச்சுன்னா, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஆஃப்டர் த ஒரிஜினல் சேல், ஆஃப்டர் த ஒரிஜினல் டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூட், தென் த சப்ளையர் வில் இஷ்யூ அ டெபிட் நோட். ஓகேங்களா? இப்போ வந்து கிரெடிட் நோட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன் 1st April 2026 வந்து 1 lakh அண்ட் வந்து உங்களுக்கு வந்து 1 lakh + 18,000 GST 1,18,000 நீங்கள் வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னது சேல்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, தென் த invoice value will be decreased and the corresponding tax charged on the same will decrease. So in this case the supplier will issue a credit note to the buyer. That is the supplier will credit the recipient account in his books of accounts. So he will issue a credit note to the recipient. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கிரெடிட் நோட்டோட கான்செப்ட். ஸோ ஆஃப்டர் த ஒரிஜினல் டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூட், இஃப் த ப்ரைஸ் இஸ் டிக்ரீஸ்டு due to sales return or வந்து some other reason na, then the supplier will issue வந்து credit note. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் வவுச்சர். ஸோ ரெசிப்ட் வவுச்சர் வந்து எப்போ என்னன்னா, இப்போ இஃப் த சப்ளையர்ஸ் ரிசீவ் அன் அட்வான்ஸ், தட் இஸ் பிஃபோர் மேக்கிங் த சப்ளை உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணிக்காங்க அப்படின்னா தென் த சப்ளையர் வில் இஷ்யூ வந்து ரெசிப்ட் வவுச்சர் வந்து. ஓகேங்களா? இன் கேஸ் ஆஃப் சப்ளையர் ஆஃப் குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிப்ட் வவுச்சருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் யூஸ் ஆஸ் அ ரெக்கார்ட் டாக்குமெண்ட். ஏன்னா இன் கேஸ் ஆஃப் குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வந்து GST இஸ் நாட் பேபிள் ஆன் வந்து அட்வான்ஸ். ஓகேங்களா? மோஸ்ட்லி at the டைம் ஆஃப் வந்து கூட்ஸ் வந்து நீங்கள் டெலிவர் பண்ணும்போது தான் உங்களுக்கு GST பே பண்ணுற மாதிரி வரும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டைம் ஆஃப் சப்ளை வரும். ஓகேங்களா? ஸோ பட் யூஸ்வலி இன் கேஸ் ஆஃப் சர்வீசஸ் வந்து GST இஸ் பேபிள் ஆன் வந்து அட்வான்ஸ் வந்து. ஓகேங்களா? ஸோ வெதர் த சப்ளை இஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆர் நாட், when the advance is received for a service, then வந்து என்னன்னா the GST is payable on advance. ஓகேங்களா? ஸோ அந்த கேஸ் வந்து ரெசிப்ட் வவுச்சர் இஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் வந்து ஆஃப்டர் நீங்கள் வந்து நீங்கள் அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணிட்டு தென் நீங்கள் ஃபியூச்சர் வந்து நீங்கள் வந்து சப்ளை நீங்கள் வந்து இது பண்ணும்போது நீங்கள் ஆக்சுவல் சப்ளை பண்ணும்போது தென் வந்து த சப்ளையர் வில் இஷ்யூவை வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சப்போஸ் வந்து அட்வான்ஸ் வந்து சப்ளையர் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, சப்ளையே நடக்கலை அப்படின்னா தென் த சப்ளையர் வில் இஷ்யூ அ ரீஃபண்ட் வவுச்சர் டு கேன்சல் த ரெசிப்ட் வவுச்சர் ஆல்ரெடி இஷ்யூடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி சலான். ஸோ டெலிவரி சலான் வந்து என்னென்னா to move goods without any supply. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜாப் ஒர்க்குக்கு வந்து நீங்கள் கூட்ஸ் வந்து பிரின்சிபல் வந்து ஏஜென்ட்க்கு வந்து அனுப்புகிறாங்க, இல்லைன்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் வந்து ஜாப் ஒர்க்குக்கு வந்து அனுப்புகிறாங்க, இல்லைன்னா கூட்ஸ் சென்ட் ஆன் வந்து அப்ரூவல் பேசிஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து என்னென்னா த சப்ளையர் வில் இஷ்யூ அ டெலிவரி சலான். ஓகேங்களா? பிகாஸ் சப்ளையே இன்னும் நடக்கலை. சப்ளை நடந்திருந்தால் தான் எய்தர் டேக்ஸ் இன்வாய்ஸ் ஆர் வந்து பில் ஆஃப் சப்ளை as a case may be. சப்ளையே நடக்கலை பட் வந்து கூட்ஸ் ஷுட் பி மூவ்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரினா தென் த சப்ளையர் வில் இஷ்யூவை வந்து டெலிவரி சலான். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து கன்சைனர் அண்ட் வந்து கன்சைனி டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து என்ன கூட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we will discuss about வந்து e-way bill. ஸோ e-way bill வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்போஸ் கூட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து நீங்கள் இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது வந்து எந்த ரீசன்னால் இருக்கலாம்னா நீங்கள் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டியூ டு சப்ளையே நீங்கள் சப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து கூட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெசிபியன்ட் வேர்ஹவுஸ்க்கு சென்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி
வந்து நீங்கள் வந்து பண்ணணும்னா கூட்ஸ் மூவ்மெண்ட் வந்து பண்ணணும் ஃபார் எனி ரீசன் ஓகேங்களா. அண்ட் இஃப் த வேல்யூ ஆஃப் த கன்சைன்மெண்ட் எக்ஸீட்ஸ் வந்து 50,000. ஸோ ஜென்ரலி வந்து 50,000 தான் வந்து மோஸ்ட் கேசஸ். பட் வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டேட்ஸ் வந்து இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து என்னென்னா யூ ஹாவ் டு இஷ்யூ வந்து ஈவே பில் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து யார் இந்த ஈவே பில் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கோஸ் டு த சப்ளையர் ஓகேங்களா. ஸோ இப்போ சப்ளையர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கணும். அப்படி அவர் வந்து பண்ணல அப்படின்னா தென் த ரெசிபியன்ட் மஸ்ட் ஜென்ரேட். இப்போ ஒரு சப்ளையரும் ஜென்ரேட் பண்ணல, ரெசிபியன்ட்டும் ஜென்ரேட் பண்ணல, தென் த டிரான்ஸ்போர்ட்டர் ஹேஸ் டு ஜென்ரேட் த ஈவே பில் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஈவே பில் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஈவே பில் ஜிஎஸ்டி போர்ட்டலில் எப்படி வந்து ஈவே பில் வந்து ஜென்ரேட் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒரு டம்மி ஈவே பில் வந்து ஜென்ரேட் பண்ணியே காமிச்சிருக்கேன். ஸோ நான் அதுக்கு ஒரு வீடியோ வந்து தனியாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ நம்ம ஃபினான்ஷியல் இயர் 26-27க்கு ஸோ நீங்கள் வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து ஜென்ரேட் பண்ணணும் ப்ராக்டிக்கலான்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போய் அந்த இதை கூட பார்த்துக்கலாம் வீடியோவை ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவே பில்லோட வேலிடிட்டி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வந்து டிஸ்டன்ஸ் கரெக்டுங்களா. ஏன்னா வந்துட்டு இப்போ டிஸ்டன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து வேலிடிட்டி இருக்கும் வந்து. ஏன்னா இப்போ வந்து அதிக டிஸ்டன்ஸ் அப்படின்னா அதிக நாள் வேலிடிட்டி இருந்தால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா டிரான்சிட்டில் இருக்கும்போது ஈவே பில் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்னென்னா டிஸ்டன்ஸையும் ஈவே பில்லோட வேலிடிட்டியும் உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ தேர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா தென் த வேலிடிட்டி ஆஃப் த ஈவே பில் ஆல்சோ வந்து இன்க்ரீஸ்டு ஓகேங்களா. ஸோ இப்போ அப் டு 200 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு வந்து one day ஈவே பில் இஸ் வேலிட் 1 day அண்ட் வந்து ஃபார் எவ்ரி அடிஷனல் வந்து 200 கிலோமீட்டர்ஸ் வந்து ப்ளஸ் 1 day ஓகேங்களா. ஸோ பட் இப்படி வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வந்து மேக்ஸிமம் யூ கேன் டூ ஒன்லி அப் டு 360 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் த ஈவே பில் ஓகேங்களா. அதாவது நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இப்போ வந்து ஒரு சப்ளை பண்ணிவிட்டு கூட்ஸை வந்து உங்கள் ரெசிபெண்ட் வேர்ஹவுஸ்க்கு ஒரு ட்ரக்கில் ஏற்றி அனுப்புகிறீங்க. இப்போ வந்து ஆன் த வே வந்து என்ன ஆகுது, ட்ரக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுது, யூ ஹேவ் டு எக்ஸ்டெண்ட் த ஈவே பில் வேலிடிட்டி கரெக்டுங்களா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்களோட ஈவே பில் போர்ட்டலில் போட்டுட்டு எக்ஸ்டெண்ட் வேலிடிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா வந்து உங்களுக்கு ஈவே பில்லில். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஈவே பில் நம்பர்னு ஒன்று இருக்கும், அது ஒரு 12 digit நம்பர். ஸோ அந்த நம்பரை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேலிடிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. டியூ டு திஸ் ரீசன் ஐ வாண்ட் எக்ஸ்டெண்ட் த வேலிடிட்டி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா யூ கேன் டூ இட். பட் மேக்ஸிமம் கேப் வச்சுருக்காங்க அப் டு 360 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் த ஈவே பில். ஸோ சப்போஸ் 1st April 2026 நீங்கள் வந்து போர்ட்டலில் வந்து ஈவே பில் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னா 31st March 2027 வரைக்கும் தான் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த ஈவே பில் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். நீங்கள் புதுசாக தான் ஈவே பில் வந்து ஜென்ரேட் பண்ணணும் ஓகேங்களா. அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்ஸை மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ஜென்ரேட் த ஈவே பில் ஓகேங்களா. கூட்ஸை வந்து நீங்கள் வந்து கூட்ஸ் வந்து நீங்கள் லாரியில் ஏற்றி நீங்கள் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு போது உங்கள் கையில் த பர்சன் யார் இன்சார்ஜ் ஆஃப் த கன்வேயன்ஸ்னால் உங்கள் கையில் வந்து ஈவே பில் ப்ளஸ் வந்து கரஸ்பாண்டிங் டேக்ஸ் டாக்குமெண்ட் இருக்கணும். இப்போ வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் ஆர் பில் ஆஃப் சப்ளை ஆர் டெலிவரி சலான் அந்த மாதிரி எது வந்து அப்ளிகபிளோ இந்த 2 டாக்குமெண்ட் கண்டிப்பாக வந்து கையில் இருக்கணும் ஓகேங்களா. இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார்ம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவே பில் 01 ஃபார்மு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 2 பார்ட் இருக்கும், பார்ட் ஏ அண்ட் வந்து பார்ட் பி. ஸோ பார்ட் ஏல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ளையர் டீட்டெயில்ஸு அண்ட் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு அண்ட் வந்து ரெசிபியன் டீட்டெயில்ஸ் HSN கோடு அது எல்லாமே இருக்கும். அண்ட் வந்து பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா கன்வேயன்ஸ் டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் பற்றி இருக்கும் ஓகேங்களா. ஸோ நான் வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சப்ளை நடந்ததுன்னா வந்து சப்ளையர் வந்து அவங்க அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் வச்சுட்டு எப்படி வந்து ஈவே பில் வந்து ஜென்ரேட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ நான் நீங்கள் வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக ஜென்ரேட் பண்ணணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ். ஸோ இன்வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து நியூ கான்செப்ட் வந்து ஜிஎஸ்டியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வாய்ஸிங்னா என்ன அப்படின்னா it's not but the authentication that is the invoice is authenticated by the GST portal அவ்வளோதாங்க. அதுதான் வந்து இன்வாய்ஸ், அதுதான் வந்து எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ். that is this invoice is வந்து authenticated on the GST portal
அதுக்கு இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஒரு நியூ போர்ட்டல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இவேபிள் போர்ட்டலோடைய இந்த இன்வாய்ஸ் போர்ட்டலும் வந்து உங்களுக்கு வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட இவேபிள் லாகின்லேருந்து இன்வாய்ஸ்னு ஒரு ஐகான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் பி ரீடைரக்டட் டு யுவர் ஐஆர்பி இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இன்வாய்ஸிங் வந்து எதுக்கு அப்படின்றத ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இஃப் யுவர் டேர்ன் ஓவர் எக்ஸிடிங் வந்து 5 crores, ஓகேங்களா? அப்போது வந்து உங்கள் டேர்ன் ஓவர் வந்து 5 crores வந்து எக்ஸீட் ஆச்சுன்னா உங்களோட B2B இன்வாய்ஸஸ், அப்புறம் அந்த இன்வாய்ஸஸ்க்கு நீங்கள் இஷ்யூ பண்ண கிரெடிட் நோட் ஆர் வந்து டெபிட் நோட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இந்த 3 டாக்குமெண்ட்ஸ்க்குமே நீங்கள் வந்து இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறதுன்னா, இப்போ வந்து உங்களோட அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் இப்போ சப்ளையர் வந்து சப்போஸ் டேலி வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க சாஃப்ட்வேரில் வந்து அவங்க ஜென்ரலாக எப்படி டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு, நான் எங்கள் ஸ்டெப் சொல்லியிருக்கேன், டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்களோ அப்படி வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு, அதே வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் நீங்கள் டேலிலே கன்வெர்ட் பண்ணலாம். நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களோட அதாவது ஜிஎஸ்டி போர்ட்டல், இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஐஆர்பின்னு ஒன்று இருக்கும், அந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அந்த ஃபைலை நீங்கள் ஜேசன் ஃபைலில் அப்லோட் பண்ணிங்கன்னா நம்மளோட ஜிஎஸ்டி சிஸ்டம் என்ன பண்ணும், எல்லா டீட்டெயில்ஸும் வேலிடேட் பண்ணும். எல்லாமே வேலிடேட் பண்ணிவிட்டு ஃபைனலி என்ன, இட் வில் இஷ்யூ அ டிஜிட்டலி சைன்ட் இன்வாய்ஸ். ஸோ அந்த இன்வாய்ஸ் வந்து டிஜிட்டலாக சைன் ஆகிருக்கும் அண்ட் வித் கியூஆர் கோட் வந்துருக்கும். அந்த கியூஆர் கோட் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்கனாலே அந்த இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? அண்ட் ஒரு யூனிக் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் ஐஆர்என் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த டிஜிட்டல் இன்வாய்ஸை வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், இட் வில் த சிஸ்டம், த ஐஆர்பி போர்ட்டல் வில் கிவ் பேக் டு த சப்ளையர். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்ளையர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த டிஜிட்டலி சைன்ட் இன்வாய்ஸை தான் வந்து உங்களுக்கு வந்து பையருக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் வச்சு தான் பையர் ஷுட் கிளைம் வந்து ஐடிசி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ஒரு இன்வாய்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் வந்து அத்தன்டிகேட் பண்ணி இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா, அப்போது இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்ளையரோட GSTR1 ரிட்டன் அண்ட் வந்து இவேபிளோட பார்ட் ஏ டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்துருவீங்களா, அங்கே எல்லாமே ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸ் போய் ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். நம்ம ஜிஎஸ்டி சிஸ்டம் வந்து ஆட்டோ பாப்புலேட் பண்ணிடும். அதே மாதிரி பையரோட GSTR2A அண்ட் வந்து இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஐஎம்எஸ் போர்ட்டலில் இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் போய் வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக யூ கேன் மேட்ச் த ஜிஎஸ்டி பிட்வீன் த செல்லர் அண்ட் த பையர் ரிட்டர்ன்ஸை. ஓகேங்களா? ஸோ இப்போ எதுக்கு இந்த இன்வாய்ஸிங் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மெயினாக வந்து ஃபேக் ஐடிசி கிளைம்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அண்டு வந்து இன் கேஸ் ஆஃப் வந்து B2B வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து GST ஷுட் மேட்ச் பிட்வீன் த பையர் அண்ட் த செல்லர் ரிட்டர்ன்ஸில். ஸோ அந்த மேட்சிங்காக தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வந்து ஃபேக் இன்வாய்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா B2Cக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இன்வாய்ஸிங் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. என்னது B2Cயில் நம்ம வந்து ஐடிசியை கிளைம் பண்ண மாட்டோம். கரெக்டுங்களா? ஸோ GST மேட்சிங், தட் இஸ் ஐடிசி மேட்சிங் பிட்வீன் த செல்லர் அண்ட் த பையர் இஸ் வந்து நாட் ரெக்வயர்ட் அட் ஆல். ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ வந்து சப்போஸ் வந்து எனக்கு ஒரு B2C இப்போ வந்து எனக்கு ஏதோ ஒரு சப்ளை பண்ணியிருக்காங்க, அமேசானில் வாங்கியிருக்கேன்னா நான் வந்து GST ரெஜிஸ்டர்டே இல்லை, நான் ரிட்டர்னும் ஃபைல் பண்ண மாட்டேன், ஒன்றுமே ஃபைல் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஸோ ஐடிசியெல்லாம் மேட்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸோ வந்து என்னென்னா B2Cக்கெலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸிங் வந்து அவங்க வந்து கொண்டு வரல. பிகாஸ் என்னென்னா அதில் உங்களுக்கு எந்த அட்வான்டேஜுமே இல்லை அவ்வளவா. அண்ட் வந்து ஸோ த சிஸ்டம் வில் கெட் மோர் ஓவர்லோடட். ஓகேங்களா? ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து ஃபார் B2B இன்வாய்ஸஸ் அண்ட் வந்து டெபிட் நோட்ஸ் அண்ட் வந்து கிரெடிட் நோட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த இன்வாய்ஸிங் கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மெயின்லி டு ரீகன்சைல் ஐடிசி பிட்வீன் த செல்லர் அண்ட் பையர் எல்லாமே ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். ரிட்டர்ன்ஸ் இது மூலியமாக ஆட்டோ பாப்புலேட் ஆகிறங்காட்டி நம்ம ஈஸியாக வந்து செல்லரோட GSTR1 அண்ட் வந்து பையரோட GSTR2B வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த கான்செப்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஸ்மால் பிஸ்னஸ்க்கெல்லாம் இல்லை, உங்களுக்கு மோர் தென் 5 crores இருந்தால் தான் இந்த இன்வாய்ஸிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடணும். உங்களுக்கு வந்து மேண்டட்டரி பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் இஃப் அண்ட் இன்வாய்ஸிங் இஸ் அப்ளிகபிள் டு த சப்ளையர், தென் த டிஜிட்டலி சைன்ட் இன்வாய்ஸ் வச்சு தான் பையர் வந்து ஐடிசி கிளைம் பண்ண முடியும். சும்மா வந்து இப்போ நார்மல் டேக்ஸ் இன்வாய்ஸை வச்சுட்டு பையர் வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா?
ஸோ திஸ் ஐஆர்என் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 64 கேரக்டர் நம்பர் ஓகேங்களா. ஸோ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இன்வாய்சிங் இஸ் டன் ஒன்லி ஃபார் B2B டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ B2B இன்வாய்ஸஸ்னாலே என்ன உங்களுக்கு வந்து டாக்ஸபிள் சப்ளைஸ் கவர் ஆகுது அண்ட் வந்து ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும், வேறு எதுக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஜீரோ ரேட்டட் சப்ளைஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் நான் கான்செப்டுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வாட் இஸ் ஜீரோ ரேட்டட் சப்ளை அண்ட் வாட் ஆர் த சப்ளைஸ் இன்க்ளூடட் இன் தட்னு. ஸோ யூ ப்ளீஸ் கோ அண்ட் ரெஃபர் தட். ஓகே கைஸ், தேங்க்ஸ். நான் இந்த வீடியோவில் இந்த 3 டாபிக்ஸ் தான் மெயினாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மிச்ச டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.